சிம்பிளா, ஈஸியா கொங்கு நாடு கிராமத்து எள்ளு கூட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது சாதம், சிறுதானியம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இட்லி, தோசை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா இத பண்ணிறலாம். 10 நிமிஷம் கூட ஆகாது. இதுக்கு வந்து நம்ம நிலக்கடலை எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போதும் உங்களுக்கு. அதிகமான அளவா இருந்தா நீங்க 1/4 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா வரமிளகாய் காரத்துக்கு ஏத்த மாரி போட்டுக்கணும். குழந்தைகள் அப்படின்னா நீங்க குறைவா தான் போடணும். பெரியவங்களுக்கு 3 வரமிளகாய் கூட போடலாம். இப்போ எள்ளு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு 1/4 கப் தேங்காய் நீங்க போடணும். போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அந்த எள்ளு நல்லா வெடிச்சு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இத மிக்ஸியில போட்டு, இதிலேயே வந்து சோம்பு இல்லன்னா ஜீரகம் போடுவோம். இதில மிளகு தேவைப்பட்டாலும் நீங்க போட்டுக்கலாம். ஃப்ளேவர் வந்து சோம்பு பிடிக்கும்னா நீங்க சோம்பு போட்டுக்கலாம். இத வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்ல. இத ஃபைனான ஒரு பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுக்கப்புறமா எண்ணெய் ஊத்திட்டு பேன்ல கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். லைட் ப்ரௌனா வரணும். இதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 1 போட்டுக்கலாம். பெருங்காயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் போட்டுட்டு நீங்க நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா எந்த வெஜிடபிள் இருக்கோ, நான் வந்து கேரட், பீன்ஸ் போட்டிருக்கேன். நீங்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இல்ல அப்படின்னா பீட்ரூட், காலிஃப்ளவர் எல்லா வெஜிடபிளுக்குமே இந்த எள்ளு கூட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதில மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். முதல்ல இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வதக்கணும் இந்த காய்கறிகள. முட்டைக்கோஸ் கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு நல்லா வேக வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான கிரேவி அந்த கறி ஸ்டைல்ல இருக்கும். நல்லா திக்கா இருக்கும் இது. இப்போ அரைச்சு வச்ச அந்த பேஸ்ட் ஊத்திர்றோம். இது 50% வந்ததுக்கப்புறம், இதிலேயே கொஞ்ச நேரம் அந்த காய்கறி எல்லாம் வேகும். காரம் பத்தல அப்படின்னா, மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம் நீங்க. ஸோ இது வந்து நல்லா கொதிச்சு வரணும் உங்களுக்கு. குக்கர்லேயும் பண்ணலாம். நீங்க எல்லாமே போட்டுட்டு, நம்ம ஒரு 1 விசில் இல்லன்னா 2 விசில் போதும். சூப்பரா ரெடி ஆயிடும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குக்கர்ல வைக்கும்போது இது பரோட்டா, இடியாப்பம் இதுக்கு எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். அவ்வளோதான். நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா. இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கு. அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் என்கிற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் இருக்கு.